சாந்தி. சிவனின் தேவதைகள் பெட்டியினுடைய 63வது நாள். வானினுடைய தேதி 2/1/1985. ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். தன்னுடைய நாட்டு மக்களினுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். வருடத்துக்கு ஒரு முறை தன்னுடைய அரண்மனையில் அனைத்து மக்களையும் வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய பொருளை வழங்குவது உண்டு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம், தேவைகள் இருக்கும். சிலருக்கு உணவு தேவைகள் இருக்கலாம், சிலருக்கு ஆடைகள் தேவைப்படலாம், சிலருக்கு ஆபரணங்கள் தேவைப்படலாம், சிலருக்கு விளையாட்டு பொருட்கள் தேவைப்படலாம். ஆகவே அனைவரையும் வரவழைத்து யாருக்கு என்ன தேவையோ அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுவதுண்டு. ஒரு சிறு குழந்தை அந்த கூட்டத்தில் வந்திருந்தது. அந்த குழந்தை சபையில் வைக்கப்பட்டிருந்த எல்லா பொருட்களையும் பார்த்தது. எல்லாவற்றையும் பார்த்து அங்குமிங்கும் சுற்றிவிட்டு கடைசியாக ராஜாவுக்கு அருகில் சென்று ராஜாவின் மீது கை வைத்தது. அதாவது, எனக்கு ராஜாதான் வேண்டும் என்ற அர்த்தத்தில். எனக்கு இந்த பரிசு தான் பிடித்திருக்கிறது என்று அந்த குழந்தை கை வைக்கிறது. ராஜா என்னுடையவர் என்றால் ராஜாவுடையது எல்லாமே என்னுடையது என்றும் அர்த்தமாகிவிடும் இல்லையா? ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு, ஒவ்வொரு புத்தி உண்டு, இது வேண்டும் அது வேண்டும் என்று. சங்கமயுகத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? பகவானை நம்முடையவராக ஆக்கியிருக்கிறோம். இப்பொழுது பகவானிடம் என்னென்னலாம் இருக்கிறதோ அவையெல்லாம் நம்முடையதாக ஆகிவிட்டது. சங்கம யுகத்தில் பாபா குழந்தைகளாகி நமக்கு பல பல பரிசுகள் கொடுக்கிறார். பாபா கூறுகிறார், இந்த சங்கம் யுகத்தில் இந்த பரிசுகளை கொண்டு விளையாடி கொண்டே இருங்கள் என்று, இவைகளை பார்த்து கொண்டே இருங்கள், இவைகளினுடைய ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த பரிசுகளில் இதிலேயே நாம் மூழ்கியிருந்தோம் என்றால், இதை பயன்படுத்தி கொள்வதிலேயே மூழ்கியிருந்தோம் என்றால், சங்கமிகத்தினுடைய அந்த கொண்டாட்டத்தினுடைய லாபத்தை அடையலாம். முதல் விஷயம், பாபா நமக்கு பல பல பரிசுகளை கொடுத்திருக்கிறார். முதல் பரிசு என்னது? தெய்வீக புத்தியாகும், டிவைன் இன்டலெக்ட். பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைங்களாகி உங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வீக புத்தி கொடுத்துருக்கிறேன். இந்த தெய்வீக புத்தி மூலமாக நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட சிரேஷ்டமான புத்தி கொடுத்திருக்கிறார் பாபா. இந்த பிராமண வாழ்க்கையில், இந்த சங்கமிக வாழ்க்கையில் இந்த தெய்வீக புத்தியின் மூலமாக விரும்பியதை நீங்கள் செய்ய முடியும், அடைய முடியும். உலகத்தில் நம்ம பார்க்குறோம், மனித ஆத்மாக்களிடம் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கிறது. அந்த பிரச்சனைகளே அவர்கள் பாவம் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பாபா நமக்கு அப்பேற்பட்ட தெய்வீக புத்தி கொடுத்திருக்கிறார். இந்த புத்தியின் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். அடுத்த பரிசு பாபா என்ன கொடுத்திருக்கிறார்? தெய்வீக பார்வை, டிவைன் விஷன், தெய்வீக திருஷ்டி. பாபா குழந்தைகளாகி நமக்கு தெய்வீக திருஷ்டி கொடுத்திருக்கின்றார். இந்த தெய்வீக திருஷ்டியின் மூலமாக இந்த உலகத்தை கடந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமத்தை ஒரு நொடியில் பார்க்க முடியும். எவ்வளவு கூர்மையான தெய்வீக திருஷ்டி நமக்கு கிடைத்திருக்கிறது! ஒரு நொடியில் பரந்தாமத்தை பார்க்க முடியும். யார் இருக்கிறார், அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியும், அனுபவமும் செய்ய முடியும். அது மட்டுமா என்ன, தெய்வீக உலகத்தையும் பார்க்க முடியும், சத்தியத்தை பார்க்க முடியும் தெய்வீக திருஷ்டியின் மூலமாக. அந்த தெய்வீக திருஷ்டியினுடைய பரிசை பயன்படுத்துங்க, லாபம் எடுத்துக்கோங்க. பரந்தாமத்தை பாருங்கள், சூட்சுமோதனத்தை பாருங்கள், சத்தியுகத்தை பாருங்கள், சத்தியுகத்தில் தன்னுடைய மாளிகையை பாருங்கள், ராஜ மாளிகையை பாருங்கள், தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்வரூபத்தை பாருங்கள். இதிலேயே நாம் பிஸியாக இருந்தோம் என்றால் இந்த பிராமண வாழ்க்கை, குஷியினுடைய வாழ்க்கை, கொண்டாட்டத்தினுடைய வாழ்க்கை, பிராப்தியினுடைய வாழ்க்கை, இதனுடைய முழு லாபத்தை நாம் பெற முடியும். மூன்றாவது விஷயம் பாபா சொல்கிறாங்க, சர்வ கஜானாக்களினுடைய சாவி. பாபா குழந்தைகளாகி நமக்கு எல்லா கஜானாக்களையும் சாவி கொடுத்திருக்கிறார். அந்த சாவி என்னது? மேரா பாபான்னு சொன்னால் போதும், அந்த கதவுகளினுடைய பூட்டுகள் எல்லாமே திறந்துவிடும். என்னுடைய பாபா என்று கூறியதுமே பாபாவிடம் என்னென்ன கஜானாக்கள் இருக்கிறது, ஞானம், குணம், சக்தி, பாபாவினுடைய வரதானங்கள், அவரோடு கூட இருக்கக்கூடிய அனுபவம், எல்லா கஜானாக்களும் திறந்துவிடும். அப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த சாவியை நீங்கள் இட்டால் போதும், என்னிடம் என்ன கஜானாக்கள் இருக்கிறது, ப்ராப்பர்ட்டி, சொத்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எது உங்களுக்கு தேவையோ அவற்றை நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். அடுத்தது வெற்றியினுடைய சாவி. வெற்றி சாவி என்னது? கீ ஆஃப் சக்சஸ். திடத்தா என்பது வெற்றியினுடைய சாவி. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கிறார் பாபா? வெற்றியுடையதாக்குங்கள், பயனுட்படுத்துங்கள், அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். அப்புறம்
எல்லாமே உன்னுடையது என்கின்றது. அப்புறம் நம்பிக்கை, அப்புறம் புருஷார்த்தம் செய்தால் வெற்றி அதில் அடங்கி இருக்கிறது. அப்புறம் தைரியம் சொல்லியிருக்கிறாங்க, சாகசம், துணிச்சல். பாபா குழந்தைகளாகி நமக்கு நிறைய மந்திரங்கள் இது மாதிரி வெற்றிக்காக கொடுத்துருக்கிறாங்க. மூச்சுக்கு மூச்சு வெற்றியுடையதாக்குங்கள், அப்பொழுது வெற்றி கிடைக்கும். பாபா நிறைய சாதனங்கள் கொடுத்துருக்கிறாங்க வெற்றிக்காக. அதில் தைரியம், ஸ்ரீமத் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீமத் எங்கே பகவான் இருக்கிறாரோ அங்கே வெற்றி கிடைக்கிறது. பாபாவினுடைய குடை நிழல் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி கிடைக்கும். இந்த பிராமண வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு, முன்னேறுவதற்கு பாபா குழந்தைகளாகி நமக்கு இந்த பரிசு கொடுத்துருக்கிறாங்க, வெற்றியினுடைய சாவி. இதை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் பிராமண வாழ்க்கையில் வெற்றியை அடைந்து கொண்டே இருப்போம், வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்போம். அடுத்தது பாபா என்ன பரிசு கொடுத்துருக்கிறாங்க? லிஃப்ட் கொடுத்துருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அரை கல்பமாக குழந்தைங்களாகி நீங்கள் நிறைய பக்தி செய்தீங்க, இங்கும் அங்கும் அலைந்தீங்க, கோவில் போனீங்க, குருத்வார் போனீங்க, மசூதி போனீங்க, காட்டுக்கு போனீங்க, நதிக்கு போனீங்க, இங்கெல்லாம் போய் ரொம்ப களைப்படைஞ்சிட்டீங்க. பாபா கருணை உள்ளமுடையவர். அவர் என்ன செய்திருக்கிறார்? பாபா நமக்கு சிரமங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, சகஜ புருஷார்த்தம் செய்வதற்கு குழந்தைகளாகி நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கிறாங்க. தெய்வீக புத்தியினுடைய லிஃப்ட் கொடுத்துருக்கிறார். ஒரு செகண்டில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே போக முடியும். ஒரு சங்கல்பம் போக முடியும். நீங்கள் சங்கல்பத்தின் மூலமாக பரந்தாமம் போகலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும், சங்கல்பத்தினுடைய ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள், பரந்தாமம் போகலாம். அடுத்த செகண்டு அடுத்த சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சூட்சுமதனம் போக முடியும். அங்கே பாபா கூட சர்வ சம்பந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். பாபா குழந்தைகளாகிய நமக்கு தெய்வீக புத்தியினுடைய லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஃப்டை யூஸ் பண்ணுங்க. அதுலேயே நீங்கள் பிஸியாக இருங்க. அதன் மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையில் நிரந்தரமாக முன்னேறி கொண்டிருக்க முடியும். சதா குஷியினுடைய ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கலாம், முன்னேறி கொண்டிருக்கலாம். இப்படி பாபா பிராமண வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் இப்படி நிறைய பரிசுகள் கொடுத்துருக்கிறாங்க. பாபா கூறுகிறாங்க, இந்த கிஃப்டை யூஸ் பண்ணுங்க, இந்த பிராமண வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கு முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாபா கிஃப்ட்டு கொடுக்கல, குழந்தைங்க பாபாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாபா சொல்கிறார், ஒரே நேரத்தில் இத்தனை குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுமே பாபாவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு 2 ஜனவரி 85 வாணி. இவ்வளோ குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் பரிசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பாபாட்ட எவ்வளோ கிஃப்ட்டு சேர்ந்து இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இப்படி இருந்திருக்கவே முடியாது. இவ்வளோ கிஃப்ட்டு கிடைத்திருக்கிற மாதிரியான ஒரு மனிதர் யாரும் இருக்க முடியாது. பாபாவுக்கு எவ்வளோ கிஃப்ட்டு கிடைச்சிருக்கிறது, அந்த கிஃப்டெல்லாம் எப்படிப்பட்டது? விசித்திரமானது, கண்களால் பார்க்க முடியாது. பாபா விசித்திரம், அதே போல் கிஃப்ட்டும் விசித்திரம் கூட தான். ஸ்தூலத்தில் நம்ம பாபாவுக்கு எதுவும் கொடுக்கல, பாபா கொடுக்குறோம். ஆனால் பாபா சொல்கிறார் அதை பார்க்கலை, அதில் எது சூட்சமம் இருக்கிறதோ அதை பார்க்கின்றார். பாபா கூறுகிறார், உங்களுடைய கிஃப்ட் அப்படிப்பட்டது, அழிவற்றது. பாபா அந்த கிஃப்டெல்லாம் பார்த்து குஷி அடைகிறார், குழந்தைகளை மகிமை பாடுகிறார். இன்றைக்கு முரளியிலே பாபா விசேஷமாக எந்த குழந்தைங்க பாபாவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய உள்ள ஆர்வம் என்ன, தெய்வீகத்தன்மை என்ன, அவங்களுடைய புத்தியினுடைய ஈடுபாடு என்ன, அதை பாபா செக் பண்ணியிருக்கிறாங்க. விசேஷமாக 3 விஷயத்தின் மூலமாக விசேஷமாக செக் பண்ணுறாங்க. அந்த 3 விஷயங்கள் என்ன? ஸ்நேகம், சம்பந்தம் மற்றும் சேவை. SSS 3S, துண்டிக்கப்படாத ஸ்நேகம், அழிவற்ற சம்பந்தம், மேலும் சுயநலம் இல்லாத சேவை. இதன் மூலமாக பாபா 10 விஷயங்களை செக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, முழு வாழ்க்கையில், அப்போது இந்த கிஃப்ட்டு ரொம்ப விலை மதிப்பில்லாத கிஃப்ட்டு. இதில் சதவிகிதம் ஒருவேளை இருக்கிறது, குறைவு இருக்கிறது என்றால் உங்களுடைய கிஃப்ட்டும் கூட அவ்வளவுதான் மதிப்புடையதாக இருக்கும். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைகளினுடைய கிஃப்டை பார்க்கிறார், அதனுடைய மதிப்பை பார்க்கிறார். பாபா இந்த 3 விஷயங்களை வைத்து அந்த கிஃப்டினுடைய மதிப்பை மதிப்பீடு செய்கிறார். ஸ்நேகத்தில் 3 விஷயம் பாபா பார்க்குறாங்க. முதல்ல உள்ளத்தின், இதயத்தின் ஸ்நேகமா, அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்கு வசமாகி, ஏதாவது தேவையின் வசமாகி சுயநலத்தோடு அன்பு இருக்கிறதா?
எல்லாரும் என்ன சொல்லுவோம்? பாபாட்ட எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறோம்? பாபாட்ட என்ன மாதிரி ஸ்நேகம் வைத்திருக்கிறோம்? இதயத்தின் ஸ்நேகம் வைத்திருக்கிறோம். பாபா எனக்கு உதவி செய்தால் எனக்கு அவர் மேலே அன்பு இருக்கும், அப்படி கிடையாது. உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு உதவி செஞ்சால் நான் அவங்கள்ட்ட அன்பாக இருப்பேன். ஒருவேளை அவங்க எனக்கு உதவி செய்யலை அப்படின்னா நான் உதவி செய்ய மாட்டேன். ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் என்னிடத்துல நீங்கள் அப்படிப்பட்ட அன்பு வைக்கணும். பாபா மீது சதா ஸ்நேகம் இருக்கணும். சதா அப்போ உதவியும் கிடைக்கும். ஸ்நேகம் எப்போ உதவி கிடைச்சாதான் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அன்பு இருந்துச்சுன்னா அந்த பரிசு எப்படிப்பட்ட பரிசாக இருக்கும்? நம்முடைய அந்த பரிசு குறைவான மதிப்புடையதாக இருக்கும். பாபா கூறுகிறார், எந்த குழந்தைங்க பாபாவுடன் உள்ளத்தின் ஸ்நேகம், துண்டிக்கப்படாத ஸ்நேகம், சுயநலம் இல்லாத ஸ்நேகமாக இருக்கிறதோ, ஏன்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சில நேரம் வெற்றி கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏதாவது செய்கிறோம், ஆனால் உதவி கிடைக்காம இருக்கலாம். நமக்கு தெரியும் சாணக்கியர் அசோகர் பற்றிய கதை. சில நேரத்தில் சாணக்கியர் வழிகாட்டுவார், சில நேரத்தில் சாணக்கியர் விட்டுடுவார் அசோகரை. நீயே உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி வெற்றி அடை அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் விட்டுடுவார் உதவி செய்யாமல். அதுபோல் பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாங்க, ஆனால் சில நேரம் பாபாட்ட அவ்வளவு நாம் சார்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பாபா எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்கிறேன், சக்தி கொடுத்துருக்கிறேன், விதி கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அவற்றை நீங்களும் தான் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆனால் குழந்தைங்க நாம் என்ன விரும்புகிறோம்? நாம் அப்படி சகஜமாக புருஷார்த்தம் செஞ்சு எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் பாபாட்ட இருந்து நினைக்கிறோம். பாபா சொல்கிறார், பிரச்சனையினுடைய சூழ்நிலையில் யுத்த காலத்தில் உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு, அதை தீர்வு செய்வதற்கு, அந்த பிரச்சனைகளை கடந்து சென்று அனுபவி ஆகுவதற்கு, தன்னைத்தானே சக்திசாலி ஆக்குவதற்கு பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய தெய்வீக புத்தியை, சக்தியை, விசேஷத்தாவை பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு எத்தனை விதிகள் கொடுத்துருக்கிறேன், அதை பயன்படுத்துங்க. அப்போது அந்த நேரத்தில் பாபா எனக்கு உதவி செய்யலேன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா பாபா உதவி செய்வார். ஆனால் பாபா கொடுத்ததை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? அதுக்காக பாபா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பாபா மீது நமக்கு உண்மையான அன்பு, இதயத்து அன்பு இருக்கிறதுன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வராது. நமக்கு பாபா எனக்கு உதவி செய்யலையே நேரம் பார்த்து அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அப்போ நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? குறைவான அன்புன்னு ஆகிடும் இல்லையா? உதவி செய்யலேன்னு ஃபீல் பண்ணோம்னாலே அது குறைவான அன்பு. அப்போது சதா ஸ்நேகம், இதயத்து ஸ்நேகம், சுயநலம் ஸ்நேகம் இல்லை, ஏதோ காரணத்துக்காக ஸ்நேகம் இல்லை, ஏதோ பிரச்சனைக்காக ஸ்நேகம் இல்லை. அப்படின்னா தான் அந்த ஸ்நேகம் விலைமதிப்பில்லாத ஸ்நேகம், விலைமதிப்பில்லாத பரிசாகும். அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க பாபா? பாபா சொல்கிறாங்க, ஸ்நேகம் எமர்ஜாக இருக்குதா, விடுபட்ட நிலையில் இருக்குதா, அல்லது மறைந்த நிலையில் இருக்கிறதா? குழந்தைகளுடைய பரிசு மதிப்புடையதாக இருக்கிறதுனா அவங்களுடைய பரிசு எமர்ஜி, வெளிப்படையான ரூபத்தில் இருக்கும். அன்பானது வெளிப்படையான ரூபத்தில் இருக்கும். சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு அன்பு வெளிப்படுது நிறைய, சில நேரத்தில் மறைஞ்சிருது. அமிர்த வேலை நேரத்தில் எல்லாருக்கும் பாபா மீது 100% அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது. பாபாவுடைய ஸ்நேகத்தில் நம்ம கலந்து இருக்கிறோம், மூழ்கி இருக்கிறோம். பாபாவுடைய அன்பில் பாடல் பாடுகிறோம். ஆனால் பகல் பொழுதில் சேவை செய்யும் பொழுது, காரிய விவரத்தில் வரும் பொழுது, அப்போ அந்த நேரத்தில் இந்த ஸ்நேகம் கொஞ்சம் மூழ்கி போயிடுது, அதாவது மறைஞ்சி போயிடுது. அப்போ பாபாவுடைய அன்பின் பாடலுக்கு பதிலாக வேறு பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறோம். குறை சொல்கிறோம், புகார் சொல்கிறோம், ஐயோ ஐயோன்னு சொல்கிறோம், இல்லைன்னா புகார் அளிச்சிட்ருக்குறோம், கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். பாபா சொல்கிறாங்க, யாருக்கு விலை மதிப்பில்லாத கிஃப்ட் இருக்கிறதோ அவங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அன்பு வெளிப்படையான எமர்ஜி ரூபத்தில் இருக்கும். மூன்றாவது விஷயம், பாபா கேட்டாங்க, உங்களுடைய ஸ்நேகம் ஆழமான இதயபூர்வமான அன்பாக இருக்கிறதா அல்லது வெளிக்காட்டும் பகட்டு அன்பாக இருக்கிறதா? ஏன்னா உலகத்தில் காண்பிக்கிறதுக்காகன்னு பகட்டுக்காக நிறைய செய்கிறாங்க. இதயத்து அன்பு கம்மியாக இருக்கும், காண்பிக்கிறதுக்காக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? பகவானுக்காக, பாபாவுக்காக. அது இதயத்து ஸ்நேகமா, அதை காண்பிப்பதற்கான ஸ்நேகமா, உண்மையான ஆழமான அன்பாக இருக்கிறதா என்று பார்க்கணும். ஒருவேளை வெளிக்காண்பதற்காக இருந்தால் அது நிலையாக இருக்காது. இதயத்து ஸ்நேகம்னா சதா இருக்கும். அப்போ பாபா 3 விஷயம் பார்க்குறாங்க. அடுத்தது
சம்பந்தம் பற்றி பார்க்குறாங்க. அதுலேயும் 3 விஷயம் சொல்கிறாங்க. சம்பந்தமானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு பாபாவிடம் சர்வ சம்பந்தம், அழிவற்ற சம்பந்தம். சில சம்பந்தம் இருக்குது, சில சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் உங்களுக்கு பாபாட்ட சர்வ சம்பந்தம் இருக்கிறதா? அப்போது இந்த பிராமண வாழ்க்கை தடையற்றதாக ஆகி குஷியாக முன்னேறி கொண்டிருப்போம். ஏதேனும் ஒரு சம்பந்தம் குறைவாக இருந்தாலும் அந்த சம்பந்தம் உங்களை இழுக்கும். உங்களுடைய புத்தி பிறகு வெளி உலகத்தில் அலைபாயும். அப்போ நம்ம கம்ப்ளீட் ஆக முடியாது, சம்பூர்ண சம்பன்னமாக முடியாது. பாபா பார்க்கறாங்க, சர்வ சம்பந்தம் வேணும். முக்கிய சம்பந்தம் அப்பா, டீச்சர், சத்குரு, இதுவும் ரொம்ப முக்கியமானது. சில சம்பந்தங்கள் அப்படிப்பட்டது, புத்தி அதில் மாட்டிக்குது. அது என்ன சம்பந்தம்? பேரன் பேத்தி. ஏன்னா அதில் ரொம்ப ஈடுபாடு பற்று ஏற்பட்டுடுது. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லோரையுமே ஆக்கர்ஷிக்கும். பேரன் பேத்தி சம்பந்தம். பாபா சொல்கிறார், தந்தையிடம் நிறைய சம்பந்தம் வைக்கிறோம். உலகத்தில் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் தந்தைகிட்ட சில சம்பந்தம், இந்த மாதிரி சம்பந்தம் வைக்காமல் இருக்கிறோமா என்று பார்க்கணும். இல்லைன்னா அந்த சம்பந்தம் நம்மளை இழுக்கும். அது நம்மளை சம்பூர்ணம் ஆக்க விடாது. அப்போ கவனம் கொடுக்கணும். பாபாட்ட சர்வ சம்பந்தம் இருக்கணும். ஒரு நீளமான லிஸ்ட் இருக்கும். இன்னைக்கு ஹோம்ஒர்க்கில் கூட என்னென்ன சம்பந்தங்கள் உண்டுங்கிறத நாம் செக் பண்ணி பார்ப்போம். பாபா சொல்கிறாங்க, என்னென்ன சம்பந்தங்கள் உண்டோ அந்த சம்பந்தங்களோடு பாபாவை நினைவு செய்யுங்க. பாபாவை சம்பந்தியாக ஆக்குங்க. அதை அனுபவம் செய்யுங்க. பாபாவை குழந்தையாக ஆக்கி சதா அவரோடு விளையாட முடியும். என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ அதை பாபாவோடு குழந்தையாகி செய்ய முடியும். அப்போ தான் நம்ம நெருக்கத்தில் நாம் போக முடியும். அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் அதை உருவாக்கலாம். அந்த சம்பந்தத்தை உருவாக்கி என்ஜாய் பண்ணணும் நாம். அடுத்த விஷயம் பாபா சொல்கிறாங்க, சர்வ சம்பந்தம் உருவாக்கியிருக்கிறோம் பாபாட்ட. ஆனால் சில சம்பந்தம் 100% உருவாக்கப்பட்டிருக்கிறது. சில சம்பந்தம் 50 அல்லது வேறு சதவீதத்தில் இருக்கிறது. இப்போ பாபா கேட்குறாங்க, சர்வ சம்பந்தம் 100% உருவாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சதவீத குறைவு இருக்கிறதா? ஒருவேளை சதவிகித குறைவு இருக்கிறதுனா தன்னுடைய பரிசு கூட குறைவான மதிப்புடையதாக மாறிடும். அதுலேயும் சதவிகிதம் குறைவு ஏற்பட்டுடும். அப்போ பாபா சொல்கிறாங்க, சர்வ சம்பந்தம் 100% இருக்குதா அல்லது ஏதாவது குறைவு இருக்கிறதா 50 என்று. 3வது விஷயம் பாபா சொல்கிறாங்க, அனைத்து சம்பந்தங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனுபவம், ஆன்மீக ரசனை, ஆன்மீக அனுபவம் அது சதா அனுபவமாகி கொண்டிருக்கின்றதா? ஏன் எனில் மனிதர்களை எது இழுக்கிறதோ ஆக்கர்ஷணம் செய்கிறதோ அது அனுபவம் ஆகுகிறது இல்லையா? பாபாட்ட ஆன்மீக ரசனை இருக்கிறது, ஆன்மீக அனுபவம் இருக்கிறது. அதை அனுபவம் செய்கிறீங்களா? அதை அனுபவம் செய்தீங்கன்னா உலகத்தின் பக்கம் அலையவே அலையாது. ஒரு பாபாட்ட ஒருமுகப்பட்டிருக்கும். இப்போ இதன் மூலம் நாம் பாபாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிசு நம்பர் 1 மதிப்புடையதாக மாறியிருக்கும். அடுத்த விஷயம் சம்பந்தம், சர்வ சம்பந்தம். 3வது விஷயம் என்னது? சேவை. சேவையில் 4 விஷயங்கள் பாபா பார்க்குறாங்க. முதல் விஷயம் என்னது? உடல், மனம், பொருள். அப்புறம் எண்ணம், சொல், செயல். அப்போ இந்த 6 விஷயம் இது 100% சேமிப்பாகி இருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்க. இந்த 6 விஷயத்தில் சேமிப்பு கணக்கு கம்ப்ளீட் முழுமையாக இருக்கும் என்றால், சம்பன்னமாக இருக்கும் என்றால், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும்? சிரேஷ்டமானதாக இருக்கும். அடுத்த விஷயம் பாபா சொல்கிறாங்க, 6 விஷயங்கள் இருக்குது இல்லையா? உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயல். எவ்வளவு செய்ய வேண்டுமோ, எவ்வளவு செய்ய முடிந்ததோ அதை செய்தோமா அல்லது அதில் சதவிகிதம் இருந்ததா? ஏனெனில் எல்லாரிடத்துலேயும் நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தினால எங்கேயாவது பிஸியாகிடுறோம், எங்கேஜ்டு ஆகிடுறோம், இல்லை சொம்பலாகிடுறோம், அல்லது அலட்சியத்தில் அக்கறையின்மையில் போய்டுறோம். நம்மிடம் நேரம் இருக்கிறது, ஆனால் எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு நாம் அந்த நேரத்தில் செய்யாமல் விட்டுருப்போம். நேரம் போன பிறகு யோசிச்சிருப்போம், எனக்கு நேரம் இருந்துச்சு, நாம் செஞ்சுருக்க முடிந்திருக்கும், ஆனால் நான் அப்படி செய்யலையே என்று. பாபா சொல்கிறாங்க, 6 விதமான கஜானா, உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயல். இவற்றை எவ்வளவுக்கு சேமிப்பு செய்ய முடியுமோ, செய்ய முடிந்திருக்கணுமோ அவ்வளவு செய்திருந்தேனா அல்லது செய்து கொண்டிருக்கின்றேனா?
ஒருவேளை சேமிப்பு செய்திருந்தோம் எனில் அதன் மூலம் நம்முடைய ஸ்திதி சிரேஷ்டமாக இருக்கும், சம்பன்னமாக ஆகும், நீங்கள் நிறைந்தவராக ஆகியிருப்பீங்க. மூன்றாவது விஷயம் பாபா சொன்னாங்க, பாபாட்டேருந்து பிராப்தியாகி இருக்கக்கூடிய கஜானா, ஞானத்தினுடைய கஜானா, குணத்தினுடைய கஜானா, சக்தியினுடைய கஜானா, வரதானங்களினுடைய கஜானா, குஷியினுடைய கஜானா, ஆசீர்வாதங்களுடைய கஜானா. பாபா சொல்கிறாங்க, என்னென்ன கஜானாக்கள் பாபாட்டேருந்து கிடைத்திருக்கிறதோ அவற்றை தனக்குள்ளேயும் தாரணை செய்யணும். கூடவே உலகத்தினுடைய மற்ற ஆத்மாக்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. எந்தெந்த கஜானாக்களில் தனக்குள்ள தாரணை செய்வீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மகான் தன்மையுடையதாக, விசேஷமுடையதாக ஆகும், மதிப்புடையதாக ஆகும். கூடவே உலகாய ரூபத்தில் நம்ம என்ன தானம் செய்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையும் சிரேஷ்டமாகும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்கள்ட்ட இருந்து. அவங்க மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை மதிப்புடையதாக, சம்பன்னமாக, நிறைந்ததாக ஆகிவிடும். நான்காவது விஷயம் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சேவை செய்தாலும் அதை டியூட்டின்னு செய்கிறீங்களா அல்லது இதயபூர்வமாக செய்கிறீங்களா? வேலை டியூட்டின்னு நினச்சி செய்தோம்னா சில நேரம் செய்வோம், சில நேரம் செய்ய மாட்டோம். உங்களுக்கு சில நேரம் மூடு இருக்கும், சில நேரத்தில் புகழ் கிடைக்கும், சில நேரத்தில் யாராவது பாராட்டுவாங்க, அப்போ சேவை பண்ணுவீங்க. யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க, யாராவது உங்களை கமெண்ட் பண்ணிட்டாங்க, மூட் ஆஃப் ஆகிடுச்சு, அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கி என்னுடைய மூடு சரியில்லை, இன்றைக்கு இந்த சேவை நான் செய்ய முடியாது. அப்போது பாபா சொல்கிறாங்க, டியூட்டின்னு நினச்சிட்டு செய்கிறீங்களா அல்லது இதயபூர்வமாக செய்கிறீங்களா? இதயபூர்வமாக சேவை செய்கிறோம்னா அந்த சேவையினுடைய மதிப்பு மிக உயர்வு. நிகழ்காலத்திலுடைய நம்ம செய்யக்கூடிய காரியம் பகவானினுடைய காரியம். இந்த காரியத்தின் மூலம் இந்த உலகத்தை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய காரியமாக செய்துட்ருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, நிகழ்காலத்தில் நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காரியம் ஈஸ்வரிய காரியம். இதன் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் செய்ய முடியும். ஆனால் எப்படி? இதயபூர்வமாக செய்யணும். ஒருவேளை நீங்கள் டியூட்டி அப்படின்னு நினச்சி செய்தீங்கன்னா அதற்கான பலன் அவ்வளவு கிடைக்காது. அப்போ பாபா 10 விஷயம் இப்படி பார்த்துருக்கிறாங்க. இன்றைக்கு முரளியில் விசேஷமாக 3 விஷயம் பார்க்குறாங்க. ஸ்நேகத்தினுடைய விஷயம் 1, அப்புறம் சம்பந்தம், அப்புறம் சேவை. அப்போ பாபா சொல்கிறாங்க, யாருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு இவையெல்லாம் இருக்கிறதோ அவங்களுடைய பரிசானது, பாபாவுக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய பரிசானது அவ்வளவு மதிப்புடையதாக மாறியிருக்கும். அப்போ பாபா இப்படி ஒன்றும் சொல்லலை, என்னென்ன பரிசுகள் கொடுத்தீங்கன்னு சொல்லலை. பாபாவுக்கு நம்ம என்னென்ன பரிசெல்லாம் கொடுத்துருந்துருப்போம், பலி செய்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பலி செய்திருக்கிறீங்கன்னு பதிலுக்கு கேட்குறாங்க பிரதர். எல்லாவற்றிற்கும் முதலாவதான விஷயம், புத்தியை பாபாவுக்கு கொடுத்து விட்டோம். பாபாவுக்கு என்ன கொடுத்தாச்சு? புத்தியை கொடுத்தாச்சு. அது என்ன புத்தியாக இருந்துச்சு? அலைபாயும் புத்தியாக இருந்துச்சு. புத்தி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், சில நேரம் இந்த சம்பந்தம், சில சமயம் அந்த சம்பந்தம், சில சமயம் இந்த பிராப்தி, சில சமயம் அந்த பிராப்தின்னு புத்தி அலைந்து கொண்டிருந்தது. இப்போ பாபா அலைபாயக்கூடிய புத்தியை எனக்கு பரிசாக நீங்கள் கொடுத்துட்டீங்க. இனி நீங்கள் என்ன செய்யணும்? பாபா உங்களுக்கு அந்த இடத்துல தெய்வீக புத்தி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அலைபாயும் புத்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், நம்ம பாபாவுக்கு வேற என்ன கொடுத்துருக்குறோம்? பலகீனமான மனசு. எல்லாருடைய மனசும் எப்படி இருந்துச்சு? பாபாவின் குழந்தை ஆகிறதுக்கு முன்னால் எல்லாருடைய மனசும் எப்படி இருந்துச்சு? பலகீனமாக இருந்துச்சு, ரொம்ப இயலாமையில் இருந்துச்சு. இப்போ பாபாட்ட எனக்கு சக்தி கூடுன்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்பந்தான் எங்களுடைய லட்சியத்தில் முன்னேற முடியும்னு நம்ம சொன்னோம். பாபா அதை வாங்கிட்டு சக்திசாலி மனசை கொடுத்துட்டார். சக்திசாலி மனசை நமக்கு கொடுத்துட்டார் பாபா. பலகீனமான மனதை நம்மிடம் கொடுத்து விடுங்கள் என்று பாபா பரிசாக நம்மிடமிருந்து வாங்கிவிட்டார். சக்திசாலி மனம் பாபா கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மனசில் ஒரு பாபாவுடைய நினைவு நிறைந்திருக்கும். அந்த மனசு பாபாவுடைய நினைவில் அன்பில் லயித்து லவ்லீனாக இருக்கும். அதில் சக்திமிக்க சங்கல்பங்களே ஓடிக்கொண்டு இருக்கும். மூன்றாவது விஷயம் பாபா சொல்கிறாங்க, சமஸ்காரம். பழைய சமஸ்காரம் இருந்தது, தமோ பிரதான சமஸ்காரம் இருந்தது. அதை நீங்கள் பாபாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டீங்க. அதை நாம் கொடுத்துட்டோம். பாபா அந்த பரிசை வாங்கி கொண்டு அடுத்து சொல்கிறார் பாபா, இப்போ நான் உங்களுக்கு பதிலுக்கு வேறு பரிசு கொடுக்குறேன். பழைய பரிசை யூஸ் பண்ண வேண்டாம். பாபாட்ட கொடுத்து அந்த பழைய சமஸ்காரத்தை யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணால் அது அடமானத்தின் மீது ஆசை வைத்ததாக ஆகிடும். பாபாவுக்கு கொடுத்தது கொடுத்தாச்சு, இது பாபாவுடையது.
பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அதற்கு பதிலாக இந்த பிராமண வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சிரேஷ்ட சமஸ்காரம் கொடுத்திருக்கிறேன். அந்த சமஸ்காரங்கள் என்னென்ன? அது உங்களுடைய அனாதிகால சமஸ்காரம். அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிரேஷ்டமானதாக இருக்கும், சுகம் தரக்கூடியதாக இருக்கும். மற்ற ஆத்மாக்களுக்கு குஷி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். நீங்களும் அதன் மூலமாக குஷியாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. அடுத்த விஷயம் பாபா சொன்னாங்க, பாபாவுடைய சமஸ்காரம் எதுவோ அந்த சமஸ்காரங்களை பயன்படுத்துங்க. என்னுடைய சமஸ்காரம் அதை சங்கமயுகத்தில் உங்களுக்கு நான் பரிசு ரூபத்தில் கொடுத்து இருக்கின்றேன். அந்த சமஸ்காரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிரேஷ்டமாயிடும், உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் மகானாயிடும். மூன்றாவது விஷயம் பாபா சொல்கிறாங்க, தேவதா சமஸ்காரம். அந்த சமஸ்காரத்தை நீங்கள் நிகழ்காலத்தில் பயன்படுத்தணும். இந்த 3 சமஸ்காரத்தை நாம் பயன்படுத்தணுமே ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையில் நம்ம விரும்பியபடி சம்பன்னம் சம்பூர்ணமாக ஆக முடியும். பாபாவுக்கு நம்ம கொடுத்த பரிசு விலை மதிப்புடையதாக இருக்கும். பாபாவுடைய பரிசும் நமக்கு பயனுடையதாக ஆகிவிடும். பாபாவுக்கு நாம் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்குறோம். 3 விஷயங்கள் பார்த்தோம். புத்தி, மனம் மற்றும் சமஸ்காரம். அலையக்கூடிய புத்தி, சஞ்சலமான மனது மற்றும் பலகீனமான பழைய சமஸ்காரம். கூடவே பாபா சொல்கிறார், பலகீனங்களை நீங்கள் பெற்று துக்கமாக குழப்பமாக இருந்தீங்க. அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய சம்பந்தங்களை கெடுத்து கொண்டிருந்தீங்க, வீணாக்கிட்டு இருந்தீங்க. அந்த பலகீனங்களை எல்லாம் பாபாவுக்கு பரிசாக கொடுத்துட்டோம். இப்போ அந்த பலகீனங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். பாபாவுக்கு நம்ம பழைய சரீரத்தை கொடுத்தோம், நோயற்ற உடலை கொடுத்தோம். அதை பாபாட்ட கொடுத்தாச்சு. அதுக்கு பதிலாக பாபா நமக்கு சக்தியை நிறைத்து, எக்ஸ்ட்ரா ஆற்றலை நிறைத்து இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தின் மீது எப்பொழுதுமே எப்படிப்பட்ட பாவனை, கண்ணோட்டம், பார்வை இருக்கணும்? பகவானிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத சரீரம் சாதனம். இதை நாம் பயன்படுத்தணும் சிரேஷ்ட கர்மத்திற்காக, தபஸ்யாவுக்காக, சேவைக்காக. இதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தவறாக பயன்படுத்திடக்கூடாது. பகவான் கொடுத்த சரீரம் இது, சிரேஷ்ட கர்மத்திற்காக கொடுத்த சரீரம் இது. அப்படி அனுபவம் செய்யணும். அடுத்தது, முடிந்தவற்றை முடித்து விடுங்கள். அதற்கு அர்த்தம் என்ன? பாபாவுக்கு நீங்கள் என்னென்ன பரிசு கொடுத்துருக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். பாபாவுக்கு நாம் கொடுத்த பணம் கூட அது கருப்பான பணம் தான். எத்தனையோ விதத்தில் தவறான ரூபத்தில் சம்பாதிச்சது தான். அதை பாபாட்ட கொடுத்த பிறகு பாபா அதை தூய்மையானதாக ஆக்கி தருகிறார். சிரேஷ்ட கர்மம் செய்வதற்காக இந்த செல்வத்தை கொடுத்துருக்கிறார். நம்மகிட்ட இப்போ இருக்கிற பணம் ஒயிட் மணி. அடுத்து பாபாவுக்கு நம்ம கொடுத்திருப்பது துக்கம் தரும் சம்பந்தங்களை கொடுத்துருக்குறோம். பாபாவுக்கு பரிசாக அந்த சம்பந்தங்களை கொடுத்துட்டோம். எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும், இந்த சொந்தங்களை எல்லாம் நான் பாபாவுக்கு பரிசாக கொடுத்துட்டேன். இதை நினைவு செய்தால் ஒரு பொழுதும் அந்த சம்பந்தங்களால் குழப்பமடைய மாட்டோம், துக்கமடைய மாட்டோம். உறவினர்கள் யாரோ அவர்கள் உங்களுடைய உறவினர்கள் இல்லை. அவர்கள் உங்களுக்கு பாபாவினால் சேவைக்காக கொடுக்கப்பட்டவர்கள். இப்போது நம்முடைய பொறுப்பு என்ன? அந்த உறவினர்களை நன்றாக கவனித்து கொள்ளணும், பாலனை செய்யணும். சென்டரில் இருக்கக்கூடிய சமர்ப்பித்து கூட வரக்கூடிய மாணவர்களை தகுதியுடையவர் ஆக்கணும், பாலனை செய்யணும். லௌகிக்கமோ அலௌகிக்கமோ யாருடைய சம்பந்தங்களில் நீங்கள் இருந்தாலும், யார் உங்களுடைய சம்பந்தங்களில் வந்தாலும், யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் என்ன லட்சியம் வைக்கணும்? பாபா இவர்களை எனக்கு சேவை ரூபத்தில், சேவைக்காக ஸ்டூடெண்ட் ரூபத்தில் கொடுத்துருக்குறாங்க. நான் இவங்களை பாலனை செய்யணும், யோகி ஆக்கணும். இந்த விதத்தில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபாவுக்கு பரிசு கொடுத்தீங்க. அந்த பரிசில் இந்த 3 விஷயங்கள் லைஃப்பில், இந்த 3 விஷயங்கள் 100% இருக்கணும். ஸ்நேகம், சம்பந்தம், சேவா. இந்த 3மே 100% இருந்தால் உங்களுடைய பரிசு வேல்யூபிள் ஆகிடும். இதில் சதவீதம் குறைஞ்சால் உங்களுடைய பரிசினுடைய மதிப்பும் அதே அளவுக்கு மதிப்பு குறைந்ததாகிவிடும். ஆகவே இன்றைக்கு முரளியில் நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்றைக்கு விசேஷமான வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் என்னென்னா, பாபாட்ட என்னென்ன சம்பந்தங்கள், முக்கியமாக 8 சம்பந்தங்கள் இருக்கிறது. அவற்றோடு கூடவே எந்த ஃபீல்டில் யார் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த காரியம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அந்த தொடர்பில் வரக்கூடியவங்களும் சம்பந்தத்தில் கணக்கில் வந்துடுவாங்க. அப்படி அந்த சம்பந்தத்தை பாபாட்ட நாம் அனுபவம் செய்யணும். அந்த சம்பந்தங்களை எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள்.
ஹோம்ஒர்க் ரூபத்தில் பார்க்கணும். என்னென்ன சம்பந்தம் என்னுடைய புத்தியை திரும்ப திரும்ப ஆகர்ஷிக்கிறது, அந்த சம்பந்தத்தை பாபாவோடு இணைத்து அதை அனுபவம் செய்யணும். தன்னைத்தானே மீண்டும் ஃப்ரீ செய்து கொள்ளணும் அந்த சம்பந்தங்கள்லேருந்து. அடுத்த ஒரு விஷயம் ஹோம்ஒர்க் ரூபத்தில் நம்ம பார்க்குறோம். பாபாவுக்கு நம்ம gift கொடுத்துருக்குறோம். சில விஷயங்கள் ரிவைஸ் பண்ணோம். உடல், புத்தி, சமஸ்காரம், அதே போல் என்னென்ன பாபாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறோம் அந்த எல்லா விஷயங்களையுமே நாம் குறிப்பெழுதுவோம், நோட் பண்ணுவோம். என்னென்ன விஷயத்தை நான் பாபாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறேன், அந்த விஷயங்களை நான் எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணுறேனா, தவறாக பயன்படுத்துகிறேனா, இதை நாம் ஹோம்ஒர்க் ரூபத்தில் பார்க்கலாம் இன்று. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.